வாரியாக வந்து ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப வலியுறுத்து இந்த இடைநிற்றல் ட்ராப் அவுட் சொல்லக்கூடிய அந்த இடைநிற்றலை நிறுத்துறோம். அதுதான் எங்களுடைய இது. அதற்கு வீடு தேடி நாங்கள் வந்து எங்கெங்கே என்ன மாணவர்கள், அதாவது கல்லூரியில் +2 முடிச்சுட்டு நின்று போனவங்க எவ்வளோ பேர், +1 +2 அந்த மாதிரி நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் நாங்கள் இந்த முயற்சியை பண்ணுறோம். கட்டாயம் வந்து இந்த கல்வியாண்டில் அந்த மாதிரியான ட்ராப் அவுட் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம். முதல்வர் வந்து பரப்புரையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பெண்களுக்கு உண்டான பள்ளிகள் வந்து கனவு வந்து சரி செய்யப்படும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தற்போது எந்தெந்த பள்ளிகளில் வந்து இந்த அடிப்படை விஷயங்கள் எந்தெந்த பள்ளிகளில் வந்து தற்போது அந்த வசதிகள் வந்து செய்து கொடுக்கும்? அது வந்து அவங்க தான் முதலமைச்சருடைய சார்பாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கும் போது உங்களுக்கு அது கட்டாயம் தெரியும். இன்னும் எங்களுக்கு அது வந்து தெரியல. கட்டாயம் உங்களை போன்ற ஊடகங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது நமக்கு வந்து தெரியும். நீண்ட நாளாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு அடிப்படை சுகாதாரமும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த ஃபண்ட் அலோகேஷன் இந்த பட்ஜெட்லையோ இல்லை ஸ்பெஷல் விசிட்டோ அது மாதிரி ஏதாவது என்ன பண்ண இல்லை இன்ஸ்பெக்ஷன் பார்த்து. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 4 நாட்டில் வந்து கோவைக்கு போனோம், ஈரோடு போனோம், இப்போ இங்கே சென்னையில் கூட நாங்கள் வந்து போனோம். அந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன், மையப்படுத்தப்பட்ட சமையல் கூடங்களை வந்து பார்த்துட்டு வரோம். உணவு எப்படி இருக்குன்னு அப்புறம் மாணவர்களோடு உரையாடுறோம். நாங்கள் அந்த உணவை நாங்கள் தான் வந்து அவங்களோட மாணவிகளோடு இணைந்து அவங்களோடு சேர்ந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். கோயம்புத்தூரில் அது மாதிரி தான் சாப்பிட்டோம். உணவு வந்து சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மாணவிகள் சொல்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து தரப்படுத்தி மாணவ செல்வங்கள் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அப்படி நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கூடுதலாக சோர்வாயிட்டாங்கன்னா படிக்க முடியாது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு துறை வாரியாக நாங்கள் இதுக்கான மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை வச்சுருக்கிறோம். கட்டாயம் வந்து இந்த ஓராண்டு அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். அதான் அது நீங்கள் சொல்கிறீங்க. கட்டாயம் நாங்கள் வந்து உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட இதை கவனத்தில் கொண்டு போய் அவர்கள் மூலமாக அதை வந்து சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். சரி. ஆதிதார் நலத்துறை சார்பாக நடக்கிற பள்ளிகளில் சேரத்தில் இந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்கிற பெரும் சிரமம் இருக்குது. அதை வட்டாட்சியர் அவர்கள் சேரத்தில் ரொம்ப தாமதமாகுது. இதனால் வந்து சேரும் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு உங்கள் துறை இல்லை, நாங்கள் அது ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.